சிறு வயதில் ஒருவேளை உங்களுக்கு பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர் கைவிட்டிருக்கலாம். பெற்றோர் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை நடத்தினாரா இல்லையா? நடத்தி கொண்டிருந்தவர் என்று நீங்கள் யாரை நீங்கள் சொல்றீங்களோ அவர்கள் ஒருவேளை இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் என்னென்றைக்கும் அவர் நடத்துவார். மருத்துவமனைக்கு போகாமலும் நடத்துவார், ஒருவேளை மருத்துவமனைக்கு போனாலும் நடத்துவார். ஆனால் எப்படியும் நடத்துவார், மரண வரையும் நடத்துவார். யாருக்கோ தேவன் அல்ல, இவர் என்னுடைய தேவன், எங்கள் தேவன். ஹல்லேலூயா. ஆதியில விட்டு போகிற தெய்வம் அல்லவே அல்ல. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது சங்கீதம். 48வது சங்கீதம் கடைசி வசனம் 14வது வசனம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். கடந்த வருஷம் காலங்கள் எல்லாம் நடத்தின தெய்வம், கடந்த மாதம் முழுவதும் நடத்தின தெய்வம், இந்த மாதமும் கர்த்தர் நடத்துவார். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய சிறு வயதில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் சிறு வயது முழுவதும் நடத்துவேன், உன் வாலிப வயதில் நடத்துவேன், உன் முதிர் வயதிலே நடத்துவேன், மரணம் வரையிலும் நடத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாதியில் விட்டு போகிற தெய்வம் அல்லவே அல்ல. He is our லீடர். அவர் நம்மை நடத்துகிறதான ஒரு நல்ல தலைவன். ஆமென். நல்ல ஒரு மேய்ப்பர். அவர் ஒரு தலைவன் என்று சொல்லலாம், ஒரு எஜமான் என்று சொல்லலாம், அவர் நல்ல ஒரு மேய்ப்பர் என்று சொல்லலாம், அதே போல நல்ல ஒரு தகப்பன் என்று சொல்லலாம். நல்ல ஒரு மணவாளனாக, ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு கணவனை போல அவர் நம்முடைய குடும்பத்தை அவர் நடத்துகிறவர். நல்ல ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துகிறவர். ஆண்டவர் நம்மை நடத்தும் போது எப்படி நடத்துகிறார் என்றால், அவர் நேரடியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறதான நடத்துதல்கள், அவர் எங்கே நாம் சொல்ல நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டி உன்னை நடத்துவேன் என்று 32வது சங்கீதத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். 32வது சங்கீதத்தில் 8வது வசனம் சொல்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழியை நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நேரடியாய் போதிப்பார். வசனத்தில் இருந்து கர்த்தர் போதிப்பார். சில சமயங்களை தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு போதிப்பார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வசந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்களை கர்த்தர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களை கர்த்தர் நடத்துவார். தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த அபிஷேகம் நமக்கு இருக்கும் என்றால் அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்யும்? நடத்தும். இந்த பரிசுத்த வேத புத்தகம் நம்முடைய கையில் இருக்கும் என்றால் இந்த வேத புத்தகத்தின் மூலமாய் நாம் நடத்தப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார்கள். வனாந்தரத்தில் அவர்கள் நடத்தப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையும் ஒருவேளை அல்ல, நிச்சயமாகவே அது வனாந்தரத்தில் தான். ஆமென். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை நடத்துவது வனாந்தர பாதை. வனாந்தர பாதையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது, எகிப்தில் உள்ள அடிமைத்தனமான வாழ்வு என்பது அது ஒரு கடினமான வாழ்க்கை. எகிப்தில் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாலே
இருந்த பொழுதும் கர்த்தர் அவர்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எகிப்திலே இருந்து விடுவிக்கப்பட்டதான அவர்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் அவர்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளே அவர்கள் சென்று சேருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து அவர் கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறதான அந்த கால அளவு அது யாருடைய கையில் இருந்தது என்று சொன்னால் கர்த்தருடைய கையில் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் தான் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. தேவன் அவர்களை அந்த வனாந்திரத்தின் வழியாக நடத்தினாலும் வனாந்திர பாதையில் தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். வேறு வழியாய் செல்லக்கூடியதான வாய்ப்பு இருந்தது. செங்கடல் வழியாக வனாந்திர வழியாய் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சுற்றி போக பண்ணினார் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம நினைக்கிறது போல லகுவான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவர் அல்ல. கர்த்தர் நம்மை கடினமான பாதைகள் வழியாக அனுமதிக்கிறார். ஆமென். அந்த பாதைகள் தான் நமக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த கடினமான பாதைகள், வனாந்திர பாதைகள், தனிமையான காலங்கள். ஆமென். வனாந்திரம் என்று சொல்லுகிற சமயத்தில் எகிப்தில் இருந்ததான நிலைமை அங்கே வனாந்திரத்தில் இல்லை. எகிப்தில் இருந்த வசதிகள் கூட இங்கே வனாந்திரத்தில் இல்லை. இன்னும் எத்தனையோ காரியங்களை அவர்கள் சொல்லும் பொழுது, எங்களுக்கு வெங்காயம் இல்லை, எங்களுக்கு கொம்மட்டிக்காய் இல்லை, இந்த காய்கறி இல்லை என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் அவளுக்கு காய்கறிகள் கிடைக்கவில்லை. வழக்கமாக கிடைக்கிறதான உணவு அவர்களுக்கு அங்கே இல்லை. ஆகவே சில வசதிகள் அவர்களுக்கு எதிர்பார்த்தது அவங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் அந்த வனாந்திரத்தின் பாதையில் தேவன் அவர்களை அற்புதமாய் நடத்தினார். கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதுதான் தேவனுடைய நடத்துதல். இப்போ தேவன் நடத்தும் பொழுது ஏன் வனாந்திரத்துக்குள்ளே நடத்துகிறார்? ஏன் கர்த்தர் வியாதி அனுமதிக்கிறார்? தேவன் சில சூழ்நிலைகளை ஏன் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார்? இல்லை என்கிற நிலைமைக்குள்ளே கர்த்தர் நம்ம ஏன் அனுமதிக்கிறார்? வறண்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கர்த்தர் நம்ம ஏன் அனுமதிக்கிறார்? அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ண முடியும். தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார் என்று சாட்சி சொல்ல முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தினார். எந்த வழியும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அற்புதமான வழிகளை திறந்தார். ஆண்டவர் என்ன வானத்தை திறந்து ஆகாரத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் காடைகளை என்ன செய்தார்? வர்ஷிக்க பண்ணினார். அது மட்டுமல்ல, அவர்கள் அணிந்திருந்ததான பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, அவருடைய உடைகள் என்ன செய்யவில்லை? பழமையாய் போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய காலணிகளை குறித்து கவலைப்படுகிறவர், உடையை குறித்து கவலைப்படுகிறவர். ஆண்டவர் அவைகள் அவர் கொடுக்கிற அங்கே வனாந்திரத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, கொடுக்க அங்கு கடைகள் இல்லை. ஆனாலும் தேவன் அவைகள் பழுதுபடாமல், அவை கிழிந்து போகாமல் கர்த்தர் நீடித்த உழைப்பை கர்த்தர் கொடுத்தார். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் செய்த அற்புதமான காரியம். தேவன் அவளுக்கு நீடித்த உழைப்பை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான உங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களாக இருக்கலாம், உங்கள் வாகனங்களாக இருக்கலாம், அவைகள் கர்த்தர் நீடித்த உழைக்கத்தக்கதாக ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். அற்புதமாய் நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவன். சுவாசிக்கிறவங்கெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவை ஆசீர்வாதமாய் நடத்துகிறீரப்பா, அற்புதமாய் நடத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். செலவழிந்து போகிறதில்லை, எண்ணெய் கலசத்தை என்ன செய்வதில்லை? குறைவதில்லை. பஞ்சகாலம் வருகிறது வரையிலேயும் தேசத்திலெல்லாம் பஞ்சம் உண்டாயிருக்கும். தேசத்திலெல்லாம் பஞ்சம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு எப்படியாவது வேலையை கொடுப்பார், எப்படியாவது ஒரு வருமானத்தை கொடுப்பார். கடந்த காலங்கள் ஆண்டவரனை அப்படி நடத்தினார்னு சொல்கிறவங்க சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா?
ஆண்டவங்களை அற்புதமாக நடத்த. நாளைக்கு எப்படி என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் எங்களை அற்புதமாக என்ன செய்தார், நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. சில சமயத்தில் உணவு கர்த்தர் கொடுப்பது என்பதும் ஒரு ஆச்சரியமாய் கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் பல தேவைகளை அவர் சந்திக்கிறவர். அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர், இந்த வசனத்தை கொடுக்கிறார் பாருங்க, செய்தியை கொடுக்கிறார் பாருங்க, அதுவும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியர்களாகிய நாங்கள் சொல்ல முடியும், எங்களை தேவன் அற்புதமாய் நடத்துகிறார். இந்த தேவன் சதா காலங்களிலும். சில சமயத்தினை இப்போ இந்த வாரம் பேசியாச்சது. நான் மட்டும் இல்லை, உலகத்தில் பிரசித்தி பெற்ற கொரியா போதகர் காலம் சென்றவர், அவரும் சொல்லும் பொழுது எழுதும் பொழுதுகிறார், இந்த வாரம் பேசியாச்சு, அடுத்த வாரம் மனைவிட்ட சொல்லுவாராம், ஏம்மா நீ பேசு, இந்த வாரம் எல்லா பிரசங்கமும் முடிந்து போச்சு, எவ்வளோதான், இனி அடுத்த வாரம் என்ன பேச தெரியாது என்று சொல்லும் பொழுது, அவரும் எத்தனை 80 வயதுக்கு மேல் உயிரோடு இருந்து அநேக காலங்களாக வெற்றிகரமாக ஊழியத்தை செய்தார். எல்லா வாரத்தையும் கர்த்தர் அந்த ஊழியக்காரரையும் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து நடத்தினார். ஆமென். ஒரு சபையிலேயே ஒவ்வொரு வாரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரத்திலையும் தேவன் செய்திகளை கொடுக்கிறார் என்றால் அது அற்புதமான காரியம். அதிசயமாய் ஊழியக்காரலாய் எங்களை அவர் நடத்துகிறார். ஆண்டவர் எப்படியெல்லாம் எங்களை ஊழியத்தில் கொண்டு வந்து நடத்தினார் என்று சொல்லும் பொழுது அதை எல்லாவற்றையும் எழுதுவதற்காக நேரம் காலம் அவசியப்படுகிறது. சரி, எவ்வளவு அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஊழியத்துக்கு அழைத்ததான ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து இத்தனை ஆண்டுகள் அந்த ஊழியத்தில் நடத்தியிருக்கிற பாதைகளை நினைக்கும் பொழுது ஆச்சரியமான பாதைகள். எவ்வளோ பேர் எதிர்த்து வந்தார்கள், எவ்வளோ பேர் எதிராளிகள் வந்தார்கள், சத்துருக்கள் எழும்பினார்கள், தூஷிக்கிறவர்கள் எழும்பினார்கள், சபையில் குழப்பம் ஏற்படுத்துகிறவர்கள் எழும்பினார்கள். அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் தேவன் கடந்த எல்லா காலங்களிலையும் எந்தெந்த இடங்களெல்லாம் ஊழியத்தில் இருந்தேனோ அங்கெல்லாம் தேவன் நடத்தி இருக்கிறார். அடுத்த நேரத்தில் எப்படி சாப்பாடு என்று நினைத்த காலங்கள் கூட இருந்தது, அப்பொழுதும் தேவன் நடத்தினார். கர்த்தரெல்லாம் கைகளை வச்சு சொல்லும், ஆண்டவரே என்னையும் நீ நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் குடும்பத்தை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தில் இருந்து நாம் மேலோட்டமாக சில காரியங்களை பார்க்காமல், அதாவது தேவன் என்னை நடத்தினார் என்று நான் சாட்சி சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை நடத்தினது நீங்கள் சாட்சியை சொல்ல முடியும். கடந்த காலங்களில் கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினார் என்று சொல்லி நாம் பின் திரும்பி பார்க்கிற சமயத்தில் அவள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம எழுதி வைத்தால் அவைகள் அடுத்த சந்ததிக்கே இது சாட்சியாக இருக்கும். என் தகப்பனார் இப்படி ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு, எத்தனை பிள்ளைங்களுக்கு தகப்பனார் கடந்து வந்த பாதை தெரியவே தெரியாது. எப்படி இந்த வீடு கிடைத்தது, எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசத்தக்கதாக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, பெற்றோர் அவைகளை சொல்லும் பொழுது காது கொடுத்து பிள்ளைகள் கேட்க வேணும். அது எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு பழைய கதையை பேசுகிறார் என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் எங்களை எப்படியெல்லாம் நடத்தினார் என்று சொல்லி அவர்கள் சொல்கிற அற்புதமான காரியங்களை கேட்டு நீங்கள் மனதில் வைத்து கொண்டு, இந்த தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன். ஆமென். என் தகப்பனாருடைய தேவன் மாத்திரமல்ல, என் தாய்க்கு மட்டுமல்ல, தலைமுறைகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் குடும்பம் முழுமைக்கும் தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளும் சொல்லணும், அவர் என்னுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடத்துகிற தேவன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஆகவே இந்த வசனத்தில் நாம் இருந்து கவனிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் கவனிக்க முடியும். ஆண்டவருடைய நடத்துதலை குறித்து நம்ம பார்க்கிறதான வேளையில் இந்த வசனம் என்ன சொல்ல பாருங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் பிரித்து படிக்க வேண்டும். அங்கிருந்து நம்ம ஆரம்பித்தால் வேதத்திலிருந்து நிறைய சத்தியங்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறது. அதுக்கு நிமிடங்கள் போதுமானதாக இருக்காது, மணி நேரங்கள் போதுமானதாக இருக்காது.
ஆகவே இந்த மாதத்தில் எல்லா வாரங்களையும் நான் இதை குறித்து தியானித்தாலும் எல்லா செய்திகளும் உங்களுக்கு வந்து சேருவதுக்கு ஒருவேளை முடியாமல் போகலாம் என்றால் நீங்கள் எல்லா அதிலும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், அது நான் இருக்க மாட்டேன். ஆகவே மற்ற ஆராதனைகளில் பேசும் பொழுது அடுத்த வாரம் இங்கே நான் பேசவில்லை என்றால் அடுத்த ஆராதனையில் எதில் பேசுகிறேனோ அந்த பிரசங்கத்தை கட்டாயம் கேளுங்கள். அது மாத்திரம் நம்முடைய ஆராதனைகளை என்ன செய்யுங்கள், நம்முடைய யூடியூப்பில் இருக்கிறதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன செய்கிறோன்னா இந்த லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணுறோம். இதுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, செலவுகளும் இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் வீண் பண்ணாமல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததை நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், அதை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, எங்கள் சபையினுடைய ஆராதனையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து மட்டும் இல்லை, ஆண்டவனை கொடுத்ததான ஒட்டுமொத்ததான காரியத்தையும் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிவிட்டு அதுக்கு உள்ளாலே கொஞ்சம் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். 14 வசனம் சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் என்ன செய்வார், மரண பரியந்தமும் நம்மை அவர் நடத்துகிறதான தேவன் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக இந்த தேவன், அதாவது நம்மை நடத்துகிற தேவன் யார் அப்படிங்கிறதை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தேவன் எப்படிப்பட்டதான தேவன் என்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகவில்லை. ஆகவே முதலாவதாக என்ன செய்ய வேண்டும், இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது அவர் என் மேய்ப்பர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் அவர் மேய்ப்பன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னும் அவரை குறித்து நிறைய பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேவனை குறித்ததான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் வல்லமுள்ள தேவன், அவர் ரட்சிக்கிற தேவன், மட்டுமல்ல அவர் நம்மை நடத்துகிற தேவன். அவர் மரண வரையும் தான் நடத்துகிற தேவன், நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற தேவன். மற்ற தேவர்களை போல மற்ற எல்லா தேவர்களை பார்க்கிலும் இந்த தேவன் பெரியவர் என்று எத்தனை சொன்னார். எல்லா தேவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவராக இருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுகிற கரங்களை வைத்து ஆண்டவர் மகிழ்ச்சியாண்டவரே, நீ பெரிய தேவன், நீ பெரிய தேவன். ஆகவே மற்ற தெய்வங்கள் அல்ல எங்களை நடத்த வேண்டியது, மற்ற தெய்வங்கள் நடத்துகிறார் என்று இவர்கள் சொன்னாலும் எங்கள் தேவன் பெரியவர். அவர் எங்களை என்ன செய்வார், அற்புதம் ஆச்சரியமாய் என்ன செய்வார், அவர் மேன்மையாய் நடத்துவார், அவர் மகிமையாய் நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, அவர் என்றென்றைக்கும் உள்ள என்று அடுத்த வார்த்தையை பார்க்கிறோம். என்றென்றைக்கும் என்று சொல்கிறதான சமயத்தில் அவர் எல்லா, அதாவது இஸ் எட்டர்னல் கைடு, இஸ் எட்டர்னல் ஷெப்பர்ட். அவர் நித்தியமாக நம்மை நடத்துகிறவர். என்றென்றைக்கும் என்று சொல்கிறதான சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம சிறு வயதிலிருந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். சின்ன பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவார். சிறு பிள்ளைகள் நினைக்க வேண்டாம், ஆண்டவர் எங்களை நடத்த மாட்டார், எங்கள் அப்பாவை தான் நடத்துவார். இல்லை, உங்களையும் கர்த்தர் நடத்துவார். வாலிப பிள்ளைகள் நீங்கள் நினைக்க வேண்டாம், எங்களையெல்லாம் கர்த்தர் நடத்த மாட்டார். இல்லை, நீங்கள் உங்களையும் இந்த தேவன் நடத்துவார். இவரை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இவருடைய ஜனமாக இருந்தால், இவருடைய ஒரு மகனாக ஒரு மகளாக அவருடைய ஜனம் என்கிற அந்த ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கிறதான சமயத்தில், அவருடைய ஜனம் என்று சொல்லும் பொழுது அவரை சேவிக்கிறவர்கள், என் ஜனம் என்னை, அவர்கள் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரை சேவிக்கிறவர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனம். இப்போ அவரை பின்பற்றுகிறதான ஒரு ஜன கூட்டத்துக்குள்ளே உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ தேவன் அவருடைய ஜனத்தை நடத்த வேண்டும் என்றால் அந்த ஜனத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே உங்கள் வாலிப வயதில் நடத்துவார். அவர்கள் சிறு வயதிலே மட்டுமல்ல, வாலிப வயதிலும் கர்த்தர் உங்களை நடத்துகிறவர். சாமுவேலை கர்த்தர் பாருங்கள், சிறு பாலகனாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்தார், நடத்தினார். வாலிப வயதிலே தாவீதை கர்த்தர் என்ன செய்தார், நடத்தினார். யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார், நடத்தினார்.
ஆகவே வாலிபனே, உன்னையும் கர்த்தர் நடத்துவார். உன்னுடைய படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள் என்று ஒவ்வொரு கட்டங்களும் வரும் பொழுது கர்த்தருடைய நடத்துதல் அங்கே உண்டாயிருக்கும். ஆமேன், அல்லேலூயா. எப்பொழுது அவரை தேவனாய் கொள்ளும் பொழுது, அவரை தேவனாய் வணங்கும் பொழுது, அவரை தேவனாய் ஆராதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கிறதான அவருடைய ஜனத்தை கர்த்தர் அவர் எந்த காலத்திலும் நடத்துகிற, என்றென்றைக்கும் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே என்னை நீ நடத்துவீராக, என்னை நடத்துவீராக. வாலிபனை மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார் என்றால், அதாவது மத்திய வயதிலையும் கூட அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. மத்திய வயதில் இருக்கிறவர்கள், உங்களையும் கர்த்தர் வாலிபத்திலே நடத்தினவர், சிறு வயதிலே நடத்தினவர், வாலிபத்தில் நடத்தி மத்திய வயதிலே கொண்டு போய் அப்படியே அவர் வழியிலே திக்கற்றவனாய் விட்டு விட மாட்டார். ஆமேன். ஆகவே தான் வேதம் சொன்ன, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். சில குடும்பத்திலே பெற்றோர் வந்து பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் விட்டு விட்டு போய் விடுவார்கள். நடத்தினதான தகப்பன் இப்பொழுது அவர் வேறு வழியாய் போய் விடுவார். அதே போல சில கணவன்மார் என்ன செய்கிறார் என்றால், குடும்பத்தை திக்கற்ற நிலைமையிலே விட்டு விட்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அப்படி என்றால் அவர் முதிர் வயதில் நடத்துவாரா? ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு பயம் இருக்கிறது. மத்திய காலம் வருகிற சமயத்தில், இந்த மிடில் ஏஜ், நடுத்தர வயது வருகிற சமயத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அப்பொழுதும் கர்த்தரை தான் நம்ம சார்ந்து அவரை நம்ம தேவனாக கொள்ளுகிற சமயத்தில், அவரை வணங்குகிற சமயத்தில், அவரை ஆராதிக்கிற சமயத்தில் கர்த்தர் அந்த நடுத்தர வயதிலையும் கர்த்தர் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய முதிர் வயதிலும் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யா முதிர் வயது வருகிற சமயத்தில் எப்படின்னு ஒரு கவலை இருக்கிறது அல்லவா? முதிர் வயது எப்படி? சிறு வயதில் ஒருவேளை உங்களுக்கு பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர் கைவிட்டிருக்கலாம். பெற்றோர் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை நடத்தினாரா இல்லையா? வாலிப வயதில் உங்களை நடத்துவதற்கென்று சொல்லி உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தகப்பன் தாய் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை கணவன் மரித்து போயிருக்கலாம். அப்படிப்பட்டதான் நிலைமை இருக்கிற மனைவிகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை மனைவி மரித்து போய் தனிமையாக விடப்பட்டாலும் அந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், நான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு யார் கைவிட்டாலும், யார் கையை விட்டு போனாலும் அவர் உங்களை நடத்துகிறவர், நடத்தி கொண்டிருந்தவர் என்று நீங்கள் யாரை நீங்கள் சொல்றீங்களோ அவர்கள் ஒருவேளை இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் என்னென்றைக்கும் அவர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, மரண வரையும் நடத்துவார். முதிர் வயது வருகிற சமயத்தில் ஒரு பயம் இல்லையா? எப்படி கடைசியில் எப்படி யார் எனக்கு எப்படி என்னுடைய காரியங்கள் இருக்கும் என்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம். ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கிற பயம். அந்த ஒவ்வொரு காலத்திலையும் நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். இந்த தேவன் நடத்துவார், இந்த தேவன் நடத்துவார், இந்த தேவன் நடத்துவார். அவர் மரண பரியந்தம் நடத்துவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? என் நாசியில் சுவாசம் அது நிற்கிறது வரையிலையும் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அவர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. மருத்துவமனைக்கு போகாமலும் நடத்துவார், ஒருவேளை மருத்துவமனைக்கு போனாலும் நடத்துவார். அவர் எப்படி நடத்துவார் என்று ஒருவேளை இன்றைக்கு எனக்கு அவர் தெரியாது, ஆனால் எப்படியும் நடத்துவார். ஆமென். அவர் என்னை விட்டு விலகி போக மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கையை சொல்லுங்க, ஆண்டவரே என் மரண சூழ்நிலையிலும் கூட நீர் நடத்துவீர், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். இந்த தேவன் இப்போ அந்த தேவன், இந்த தேவன் அல்ல, இந்த தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் இந்த தேவன்? அவர் இவர் யாருக்கோ தேவன் அல்ல, இவர் என்னுடைய தேவன், எங்கள் தேவன். ஹல்லேலூயா. சிலருக்கு என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்ற சமயத்தில் எனக்கு ஞாபகம் வர்றது, எனக்கு 3 பேர பிள்ளைங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. என்னன்னா, இது ஏன் தாத்தா, இது ஏன் பாட்டின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா போட்டி போட்டுக்குவாங்க.
இது ஏன் தாத்தா சொல்லுவாங்க, இது ஏன் பாட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லை இது ஏன் பாட்டி, இது ஏன் தாத்தான்னு சொல்லுவாங்க. இது நான் எல்லாம் உங்களுடைய பாட்டி உங்களுடைய தாத்தான்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் 3 பேரும் சேர்ந்து இது நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதில் அவங்களுக்கு இல்லாதது காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயதிலேயே மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா செல்ஃபிஷ்னஸ், பொசசிவ்னஸ், செல்ஃபிஷ்னஸ், எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அதே போல தான் என்னன்னா என் தெய்வமோ எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அவர் என்ன நடத்துகிறார், அவர் என்னுடைய தெய்வன் என்று சொல்லி நம்ம அநேகர் என்ன செய்கிறோம், நல்ல மேன்மை பாராட்டுகிறோம், சாட்சி கொடுக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய தேவன் என்று சொல்லத்தக்கதாக நம்ம சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாம் இருக்கோம். இந்த தேவனை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிவித்து, அவள் எல்லாரையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை குறித்த அறிவை பெறச் செய்து இந்த தேவன் அண்டையிலே வழி நடத்த வேண்டும். அப்படி சொல்ல முடியும், இந்த தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லி உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கிராமத்தில் நின்று சொல்ல முடியுது, நம்முடைய தேவன், ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் இங்கே நிறைய பேரை பார்க்கணும். கர்த்தரை தெய்வமாக பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறது. விதமாய் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதான ஜனம் சீருள்ள ஜனம். ஆகவே சீர்கெட்ட ஜனமாக இருக்கிறதான நம்முடைய அயலகத்தார், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் விதமான சீரை பெறுவார்கள். சீருள்ளவர்களாய் மாறுவார்கள், சிறப்புள்ளவர்களாய் மாறுவார்கள். நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்னை நடத்துகிறார். ஆகவே அநேக நடத்தப்படாமல் இருக்கிற இந்த என்னை சுற்றி இருக்க என் குடும்பத்தின் மக்கள் அவர்களும் நடத்தப்பட வேண்டும். ஆகவே அந்த ஃபோல்டுக்குள்ளால், அந்த மந்தைக்குள்ளால் நம்ம கொண்டு வர வேண்டும். எத்தனை தீர்மானம் பண்ணுறீங்க, ஆண்டவரே இந்த உண்மை நான் மற்றவங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும், இந்த தேவன் நடத்துகிற தேவன் என்று சொல்லி நான் மக்களுக்கு சொல்லணும், என் சகோதரனுக்கு சொல்லணும், என் சகோதரிக்கு சொல்லணும். கலங்கி தவித்து திக்கற்றவர்களாக இருக்கிறதான மக்களுக்கு, வழி தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு, தடுமாறி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா, அவர் நாமம் இயேசு என்கிற நாமம். இந்த தேவனை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். என் சிறு வயது முதல் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் நம்புங்கள், இந்த தேவனை நீங்கள் ஆராதிக்க வாருங்கள். இவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன், நம் மனுக்குலத்தின் தேவன். மனுக்குலத்துக்கு வேற தேவன் என்ன என்று இவருக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீங்கள் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டிய உலகத்தில் வேறு எதுவும் தெய்வமாக மாறிவிடக்கூடாது. என் கணவன் தான் எனக்கு தெய்வம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல, என் மனைவி தான் எனக்கு தெய்வம், கண்கண்ட தெய்வம் மனைவி. என் மனைவி சொல்ல நான் கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு தட்டவே மாட்டேன். என் மனைவி தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா தெய்வமாக இருக்கிறாங்களா? இல்லை உங்கள் கணவன் தெய்வமாக இருக்கிறாரா? இல்லை உங்கள் மனைவி தெய்வமாக இருக்கிறானா? இல்லை எங்கள் பாஸ்டர் தான் எங்களுக்கு தெய்வம், அவர் சொன்னது தான் எங்களுக்கு தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது? செய்யும் தொழிலே தெய்வம் சிலருக்கு, இல்லையா? செய்யும் தொழிலே தெய்வம். சிலருக்கு நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் தான் தெய்வம். சிலருக்கு நம்முடைய என்ன கருப்பு பெட்டி தான் தெய்வமாக இருக்கிறது. என்ன கருப்பு பெட்டின்னு என்ன தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. இதெல்லாம் தெய்வம் கிடையாது. இந்த தேவன், ஹல்லேலூயா, இந்த தேவன் அவர் சதா காலங்களில் நடத்தும்படி சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், மாற்றமில்லாத தேவன், என்றென்றைக்கும் கூட இருக்கிற தேவன், பாதியில் விட்டு போகிற தெய்வம் அல்லவே அல்ல. சுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இது மட்டும் நல்ல சதா காலங்களில் நடத்துவார். நல்ல சொன்ன இந்த தேவன். ரெண்டாவது என்றென்றைக்கும் உள்ள தேவன், நடத்துகிற தேவன். மூன்றாவது சொன்னேன், நம்முடைய தேவனாக இருக்கணும். நாலாவது சதா காலங்களிலும், சதா காலங்களிலும். சதா காலங்களில் தெய்வமாக இருக்கிறாரா? வசதி இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் தேவன், பசி பட்னியாக இருக்கும் பொழுது அவர் தேவன், வசதி வந்த பிறகு அவர் தெய்வமாக இல்லையே.
இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மறந்து போனார்கள். ஆகவே அவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறீங்க, சொல்கிறீங்க, ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் என்று சொல்லி நமக்கு அவர் கணவன் மனைவியாக இணையும் பொழுது ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை பண்ணுறோமே, அதே போல் ஆண்டவருடைய கரத்தை, வலது கரத்தை பற்றி கொண்டு சொல்லுங்க, நீர் எனக்கு ஆண்டவரை வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் எந்த சூழ்நிலையிலேயும் நீரே என்னுடைய தேவன். மரண படுக்கையில் இருந்தாலும் நான் உம்மை தூஷிக்க மாட்டேன். மரண படுக்கையிலும் நீர் எனக்கு தேவனாக இருப்பீர். மரண படுக்கையிலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன் சொல்றாள் எத்தனை பேர்? ஆகவே தான் தாவீது மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே நீர்தான் எனக்கு தேவன். பிரைஸ் தி லார்ட். எல்லா மனுஷர்களும் என்னை கைவிட்டு போனாலும் நீர்தான் எனக்கு தேவன். நம்புவேன் இயேசுவை. ஆமென், நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், கிடையில் மந்தைகள் ஆடுகள் பலனற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் பலன் கொடுக்க போனாலும், அதே போல் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆடுகள் பலனற்று கொடுக்காமல் போனாலும், கர்த்தர் அவரே நமக்கு அவர் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவரையே நம்ம நம்பணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ற எல்லா காலத்திலும் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். 34 சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சதா காலம். அதாவது 34 சங்கீதத்தில் மேலே உள்ள வார்த்தையை வாசித்து பாருங்க. 34 சங்கீதத்துக்கு மேலே உள்ளதான அந்த தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷமாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்றால் அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லா காலத்திலையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னானே யோபு. அதே போல சதா காலங்களிலும் நம்முடைய வாழ்ந்திருக்கும் காலத்திலும் நம்ம தாழ்ந்திருக்கும் பசியோடு இருக்கிற அந்த வேளையிலையும், பட்டினியாக இருக்கிறதான பசியோடும் பட்டினியோடு இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய புசித்து நிறைவாக இருக்கிற சமயத்திலையும், அப்பொழுதும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது கர்த்தருடைய சபைக்கு வரணும். நமக்கு ஒருவேளை ஒரு உடை தான் இருக்கிறது, அப்போது நம்ம துவைச்சி போட்டு அதை உடுத்துக்கிட்டு வரணும். நமக்கு நிறைய எல்லா வசதிகளும் இருக்கிறது, வேலை அதிகமாக இருக்கிறது, வருமானம் அதிகமாக வந்து விட்டது, அதிகமாக இப்பொழுது நாம் என்னென்னா நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் பெருகிவிட்டது, எல்லைகள்லாம் விசாலமாகிவிட்டது. எனக்கு முந்தைய மாதிரிலாம் நேரமே கிடைக்கிறது இல்லை, ஜெபம் பண்ண நேரம் கிடைக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் கிடைக்கிறது இல்லை, சபைக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா இந்த தேவனை விட்டுவிட்டோம் என்று அர்த்தம். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த தேவன் உங்களையும் என்னை நடத்த வேண்டும் என்றால், நம்முடைய சபையை நடத்த வேண்டும் என்றால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா காலத்திலையும் ஸ்தோத்தரிக்க வேண்டும், எல்லா காலத்திலையும் ஆராதிக்க வேண்டும், எல்லா காலத்திலையும் ஜெபிக்க வேண்டும், எல்லா காலத்திலையும் நாம் கனி கொடுக்க வேண்டும், கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய தரித்திரத்தின் மத்தியிலையும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? தெசலோனிக்கே சபையார் போல கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அவர் நடத்துகிறவராக சதா காலங்களிலும் அவர் நம்மை நடத்துகிறவராக இருப்பார். என்றால் அவர் நமக்கு சதா காலங்கள் தேவனாக நமக்கு இருக்கிறபடினாலே, நாம் அவரை சதா காலங்களில் தெய்வமாக என்ன செய்கிறபடினாலே முன்பதாக வைத்திருக்கிறோம். நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் வலது மார்பில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இங்கே பாருங்கள், அடுத்த வார்த்தை சொல்கிறது, இந்த தேவன் அப்புறம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவன் நம்முடைய தேவன். கடைசியா பாருங்க, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இவர் என்ன செய்வார்? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க?
மரணபடியும் நடத்துவார். எப்போ அவர் நடத்துவார் தெரியுமா? இதை எழுதுகிறதான கோராகின் புத்திரர் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அதை தாவீது தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ எழுதினவர் தாவீது என்று சொன்னால் தாவீது கோராகின் புத்திரர் கொடுத்துருக்காருன்னா அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் என்றால் அதாவது விசுவாசம். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நடத்துவார்னு சொல்லணும். வறட்சி காலங்களில் சொல்லணும், அவர் நடத்துவார். பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும், அவர் நடத்துவார். மனைவியை பார்த்து சொல்லணும், அவர் நடத்துவார். விசுவாசிகளை பார்த்து பாஸ்டர் சொல்லணும், கர்த்தர் சபையை நடத்துவார். நெருக்கடியான காலங்கள் வரும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம அறிக்கை செய்யணும், அவர் எப்படியோ தெரியலையே என்று சொல்லி நம்ம கலங்காதபடி விசுவாசத்தோடு சொல்லணும், இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பாதியில் விட்டு சொல்ல மாட்டார், அவர் என்னை நடத்துவார். தைரியப்படுத்துங்க, நம்மை நடத்துவார் அப்படின்னு குடும்பத்தில் சொல்லணும். எல்லாம் என்னங்க என்ன பண்ண போகிறது, கல்யாணமாக நெருங்கி வர்றதே, அதுக்கெல்லாம் பணம் காசு பணம் இல்லையே, மகள் வளர்ந்து பெரியவனாயிட்டாலே அவருடைய காரியங்கள் எப்படி, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலையே, கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கையில் பணம் இல்லையே, கர்த்தர் நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசம் இருந்தால் தைரியத்தோடு சொல்ல முடியும், அவர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலே இந்த வசனத்தில் இருந்து நம்ம அப்படியே வேத புத்தகத்துக்குள்ளாலே நம்ம போகும்போது நிறைய காரியங்களை என்ன செய்ய முடியும் என்றால் தியானித்து அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த தேவன் அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், அதாவது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 30:22 எரேமியா 30:22. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதோ கோரவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து நான் உங்களுடைய, நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறதான வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 30வது அதிகாரம் இல்லையா? 30வது அதிகாரத்தில் 22வது வசனம். எல்லாம் சேர்ந்தத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 30:22. இந்த அதிகாரங்கள் 2 அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யணும்? படிக்கணும். இந்த 2 அதிகாரத்தையும் வீட்டில் போய் என்ன செய்யுங்க? படிக்க வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனத்தின் ஆசீர்வாதங்கள் அவரால் நடத்தப்படும் பொழுது, அவர் எங்கள் தேவனாக, நாம் தேவனாக சேவிக்கும் பொழுது, எங்கள் தேவனாக அவரை சேவிக்கும் பொழுது அவர் வைத்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்களை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். 30வது வசனத்தில் நீங்கள் பார்க்கிற 30 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 30:3. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நீங்கள் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போன நிலைமையில, அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில, சிறைப்பட்டு போன நிலைமையில, பாழாக்கப்பட்டு போன நிலைமையில கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்கிற வார்த்தை, ஒரு காலம் வரும், என்றைக்கு உனக்கு இப்படி நீ இருக்க போறதில்ல, உன்னை நான் நிச்சயமாக உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்கி நான் உன்னை பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்கிறேன். உன்னை பழைய நிலைமைக்கு, இழந்த நிலையிலிருந்து பழைய நிலைமைக்கு நீ திரும்பக்கூடியதான திரும்புதல் என்கிறது உண்டாகும். ஆமென்.
என்றைக்கும் இந்த பழைய நிலைமையில் இல்லை. என்னைக்கு எவ்வளோ நாள் இந்த கஷ்டம், ஆண்டவருடைய அடி வாங்கி வாங்கி என்னால் நான் சோர்ந்து போனேனே என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாழாக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தரால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளவு பாழாக்கப்பட்டீங்களோ, எதெல்லாம் இழந்து போனீங்களோ, அந்த பழைய நிலைமைக்கு கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? 31ஆம் அதிகாரத்தில் 3-5 வரை வசனங்களை வாசித்து பாருங்க. 31ஆம் அதிகாரம் 3-5 வரையிலும், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். நாம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேலும் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும். மறுபடியும் பாருங்க, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். கடந்த காலத்தில் இவ்வளோ காலம் நினைத்து பார்க்கலாம். அந்த காலம் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தது, எல்லாம் போய்விட்டு இழந்து போய்விட்டேனே என்று நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. இடிக்கப்பட்டு கிடக்கிற உன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு என்ன செய்வாய்? மறுபடியும் உனக்கு சந்தோஷம் உண்டாகும், மறுபடியும் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசோட கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. 31ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழும்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன், நாம் சேவிக்கிற தேவன், அவர் என்ன செய்வார் என்றால், அவருடைய ஜனமாய் நாம் இருக்கும் பொழுது, அவர் நமக்கு தேவனாக அவரை சேவித்து அவருக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது, அவருடைய ஜனத்தின் நிலைமையை கர்த்தர் என்ன செய்ய எப்படி மாற்ற, அடிமைத்தனத்தை கர்த்தர் நிலைமை, அடிமைங்கிற நிலைமையை மாற்றி ஆண்டவர் ஒரு சுயாதீனமான இடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சுயாதீன நிலையை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாவத்துக்கு அடிமையாக இருந்த நிலைமை கர்த்தர் மாற்றுவார். ஒரு மனுஷருக்கு அடிமையாக இருந்த நிலைமை கர்த்தர் மாற்றுவார். என்னென்ன காரியங்கள் எப்படிலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிறைப்பட்டு போனார்களோ, அவள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்ததான அவளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு என்ன செய்வேன்? உடைத்து போய். ஒவ்வொரு நுகம் உங்கள் மேலே இருக்கிறது அல்லவா? ஏதோ ஒரு கட்டுகள்னால பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீங்கள் மனித பிடிக்குள்ள இருக்கலாம், மாமியாருக்கு பிடியில் ஒரு மருமகள் மாட்டியிருக்கலாம். கர்த்தர் உன் நுகத்தை நான் முடிப்பேன். ஆமே, ஹல்லேலூயா. அவன் கட்டுகள் அவிழ்த்தவனை நான் விடுதலை ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை மாமியார் மருமகள் பிடியில் மாமியார் சிக்கியிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இல்லை, நீ எந்த விதமான நிலைமையில் என் பையனைத்தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டியிருக்கிறது, அவனுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னை விடுதலையாக எதுவுமே செய்ய முடியலை, என்னை விடுதலையாக நான் ஆராதிக்க முடியலை, விடுதலையாக ஆராதனைக்கு போக முடியவில்லை அப்படிங்கிற எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறான், உன் நுகத்தடியை நான் முறைப்பேன். ஒருவேளை எந்த பாவ சுபாவங்களுக்கு, தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த தீய பழக்க வழக்கங்களுடைய அடிமைப்படுத்தி வைத்திருக்க அந்த பழக்க வழக்கத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்க போகிறேன். பலவீனத்தினால பிசாசு உன்னை கட்டி வைத்திருக்கலாம், அப்படிப்பட்ட நுகத்தை போட்டு வைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் அவைகளை என்ன செய்வேன்? கழுத்தின் மேல் இராதபடிக்கு அந்த பாரத்தை, உன்னை அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனையை நான் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆவது அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை.
அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. மூன்றாவதாக அதாவது ஒரு நீரில் தண்ணியில் மாட்டிக்கிட்டவன் என்ன செய்வான்? தத்தளிப்பான். தத்தளித்தல்ங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான். தண்ணிக்குள்ளே விழுந்தவன் என்ன செய்வாங்க? எப்படியாவது மேலே எழும்பி வரணும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று தத்தளிக்கிறது போல் அநேக வாழ்க்கையில் பல காரியங்களை சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கிறதான நிலைமைகள் இருக்கிறதா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒருவேளை பொருளாதார நிலைமையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளிலே நீங்கள் சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளை சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய அந்த தத்தளிக்கிற நிலைமையை நான் என்ன செய்வேன்? மாற்றி, அதாவது இந்த வசனத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் நல்ல நிலைமையில் வைப்பேன், செழிப்பாக வைப்பேன். ஆமென். சுகித்திருப்பான். ஹல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப இப்போ கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப சுகித்திருக்கிற வாழ்வு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சில பெண்கள் கேட்டால், கல்யாணத்துக்கு பிறகு தான் நான் என்ன செய்கிறேன், கணவனால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நான் சுகித்திருக்கிறேன், இப்போ தான் நான் சுகித்திருக்கிறேன். சொல்லுவாங்க, அப்பா வீட்டில் நல்ல சுகம் அனுபவிச்சு நான் சுகித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுபோல் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஆண்களான பெண்களானாலும் ஒரு நிலையை சொல்லுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் அவர்கள் தங்களுடைய தேசத்திலே சுகித்திருந்தார்கள். அவளை தத்தளிக்க பண்ணுவார் யாரும் இல்லை. அப்படி இருந்ததான காலம் அதெல்லாம் இழந்து போனது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் என்ன செய்வேன்? உன்னை நான் திரும்பி வந்து, யாக்கோபு திரும்பி வந்தவன் என்ன செய்வான்? திரும்பி வந்தா சுகித்திருப்பான். அவன் நல்ல திரும்பி வந்தா, திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்கிற கர்த்தர் அவன் திரும்பி வர பண்ணி சுகித்திருக்க செய்வாராம். அருமையானவர்களே, இதே போல இன்னும் நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வாசித்து பாருங்க. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டோன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் காயங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆற்றுவார். இந்த காயங்கள் எப்படி வந்தது? அந்த வசனம் சொல்லுகிறது, அது ஜாதிகளினாலே வந்தது. உலக மக்கள் மூலமாக வந்த காயங்கள். உலக மக்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் அவன் புறஜாதி போல, அவன் தேவனை குறித்த அறிவு இல்லாதபடி அவன் இருந்திருக்கலாம், தீமை செய்கிறவனாக இருந்திருக்கலாம். சிலர் கையில் கிடச்சிட்டாங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க? கசைக்கு புழிஞ்சிருவாங்க இல்லையா? இந்த விதமாக எத்தனையோ பேரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதான நபர்களாக இருக்கிறீங்களா? எத்தனையோ பேரால் உங்கள் உள்ளம் காயப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளால் கூட இருக்கலாம், ஒருவேளை உங்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத கணவனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். யார் மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட காயத்தை அனுபவித்திருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நான் என்ன செய்வேன் என்றால் அவள் எல்லாவற்றையும் ஏற்பட்ட அந்த காயங்களை மாற்றி நான் அவைகளை உன்னுடைய காயங்கள் ஆற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேதனைகளிலிருந்து உனக்கு நான் என்ன செய்வேன்? விடுதலையை தருவேன். எத்தனை வேதனையோடு இருக்கிறீங்க இந்த காலையில்? இதயத்தை வேதனையோடு கூட வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால் மன ஆறுதலை கொடுப்பார். இல்லை கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் தேவன், எனக்கு ஆறுதலை திரும்ப கொடுக்கிற தேவன், என் காயங்களை கட்டுகிறதான தேவன். உடைந்து போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் உடைந்து போன அந்த இருதயத்தை நீர் காயங்கட்டுகிற தேவனாக நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே என் தேவன். இந்த உலகத்தில் வேற எதுவுமே எனக்கு தெய்வம் கிடையாது. நீரே என் தேவன். 5வது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கிற சமயத்தில் அங்கே வசனம் என்ன சொல்கிறது? 3 வசனத்தை வாசிப்பதற்காக நேரம் எல்லாம் நமக்கு இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை சரியாக சொல்கிறேன். குறுகி போவதில்லை, நீங்கள் கூணி போவதும் இல்லை, வர்த்திக்கப்படுவீர்கள். இந்த வசனம், இந்த வார்த்தை அங்கே இருக்கா பாருங்க. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். குறுகி போவதில்லைங்கிற வார்த்தை இருக்கா பாருங்க. குறுகி போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ வாலாகாமல் என்ன செய்வாய்? கீழாகாமல் என்ன செய்வாய்? குறுகி போக மாட்டோம். இந்த சபை குறுகி போகாது. இந்த சபை என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய இந்த சபைக்கு அவர் தேவனாக இருக்கிறார். உங்கள் குடும்பமும் குறுகி போவதில்லை,
குடும்பமும் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? பொருளாதாரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் கிருபைகளை கர்த்தர் வைக்க வர்த்திக்க பண்ணுவார். நன்மைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கரங்களை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, என் குறுகி போவதில்லை, நீ வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30:21 சொல்கிறது, நல்ல நிர்வாகிகள், தலைவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள், சுயநலமின்றி சேவை செய்கிறவர்கள், தேச நலனை விரும்புவார்கள், எழும்புவார்கள். அந்த வசனத்தை படிக்க ஒரு வசனங்கிறதா படிக்கலாம். அவருடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவான். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பிரபு அவர்கள் ஒருவனாய் இருக்க அவருடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவரை அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் அவருடைய பிரபு அவள் ஒருவனாய் இருக்க என்று சொல்லும் பொழுது, அதாவது இங்கே இந்த லீடர்ஷிப்பை குறிக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் பெரிய தலைவர் இயேசுதான். அவர், அதாவது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலிலே அவர் என்ன செய்வார் என்றால், அவர் ராஜாவாய் அவர் ஆட்சிக்கு வருவார். அதுக்கு முன்பதாக ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, உன்னுடைய தேசத்தில் அதிபதிகள் உண்டாயிருப்பார்கள், நல்ல தலைவர்கள் உண்டாயிருப்பார்கள். லீடர்ஷிப்பு அதாவது தாவீதின் காலத்தில் இருந்தது போல் இல்லாமல் வர வர பலவீனமடைந்து போய்விட்டது. சரியான தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் தேசம் என்ன செய்யும்? கெட்டு போக. அப்படித்தான் போனது. அதே போல உங்களுடைய தலைமைத்துவ திறமையை கர்த்தர் அதிகரிக்க வேண்டும். லீடர்ஷிப் குவாலிட்டியை கர்த்தர் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும். அவர் ஆளுகிறவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஆளுமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த பர்சனாலிட்டி எல்லாம் தானா உங்களுக்கு வரும். யார் வரணும்? அவர் உங்களுக்குள் வரணும். அவர் சமீபித்து வருவார். அவர் உங்களை ஆளுகை செய்வார். அவர் உங்களுக்கு தலைவனாக இருப்பார். உங்களை அவர் என்ன செய்வார்? அவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஆளுகை செய்யக்கூடிய திறமையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையை தருவார். நல்ல ஒரு கணவனாக நீங்கள் செயல்படுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மாத்திரம் நம்முடைய சபையில் நிறைய லீடர்ஸை கர்த்தர் எழுப்பணும். ஆமென். அதுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தரை தேவனாக நல்லா நம்ம ஆராதிக்கும் பொழுது, அவரை சேவிக்கும் பொழுது, இந்த சபையில் அவரை அதிகமாக நம்ம துதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அவர் தலைவர்களை எழுப்புவார். ஆமென். நடத்த லீடர்ஸ்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் எழுப்புவார். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கடைசியா ஒரு வசனம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:10. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:10. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து. கீழே பாருங்க, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் என்ன செய்வார்? அதனால தான் தாவீது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சியன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை அவர் பாதுகாக்கிற தேவன். அவர் உங்களை ஒரு மேய்ப்பனை போல போஷிக்கிற தேவன், குறைவின்றி நடத்துகிற தேவன். The protection will be there in your life. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தேவனாக கொள்ளும் பொழுது எத்தனை பேருக்கு அவர் தேவனாக இருக்கும்னு சொல்லி விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ சமூகம் சொல்லுங்க, ஆண்டவரே, நீரே என் தேவன், நீரே என் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்த ஆராதனையில் கூட தொடர்ந்து நான் சில காரியங்கள் நான் பேசுகிறேன். ஆகவே சில வசனங்களை மாத்திரவங்களுக்கு நான் குறித்து சொல்லி நான் கடந்து போகிறேன். எரேமியா 30:21 தேவ ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத எரேமியா 30:21 31:19 நாம் படிக்கும் பொழுது, பாவத்தின் தண்டனைகளால் தேவனுக்கு பயந்து அந்த தண்டனைகள் வரும் பொழுது
கர்த்தரால் சிட்சிக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணுமே தவிர நம்ம கர்த்தரை தூஷிக்கக்கூடாது. அதாவது நம்ம ஆண்டவரை விட்டு போய்விடக்கூடாது. அவருக்கு பயந்து மனம் திரும்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேரை விதமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? ஆண்டவரை உண்மை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், தேவனுடைய அன்புக்கு அடிமையாக மாறணும், அவரால் இழுத்து கொள்ளப்பட வேண்டும். உலக அன்பை சிநேகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெறுத்து விட வேண்டும். உலகத்தை சிநேகத்தில் இருக்கிறதான மக்களுக்கு அவர் தேவனாக இருக்கவே முடியாது. உலகத்தின் வேஷங்கள், உலகத்தினுடைய சிநேகங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், இச்சைகள், அவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? டாட்டா பை பை சொல்லிடணும். அல்லேலூயா. அதை நம்ம வெறுத்து என்ன செய்ய வேண்டாம்? அவருடைய அன்பில் கட்டப்பட வேண்டும். அவருடைய அன்பினால் நாம் இழுக்கப்பட வேண்டும். அவருடைய அன்பினால் நாம் கவர்ச்சி அடைய வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆவிக்குரிய, அதாவது பழைய நிலைமைக்கு திரும்ப வர வேண்டும். பின்மாறி போயிருந்தால் நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி வர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குருளாய் வாழ எழும்புவதற்கு தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. இவ்வளவு நாளும் நான் எழும்பாமல் அப்படியே நான் செயல்படாமல் இருந்து விட்டேன். நான் இனிமேல் நான் எழும்பி செயல்பட விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய நிலைமையை ஜெபம் பண்ணணும். எழும்ப ஜெபம் பண்ணுவேன். என்ன அவ்விதமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபம் படுத்து விட்டது, வேதவாசிப்பு படுத்து விட்டது, ஊழியம் படுத்து விட்டது, பல காரியங்களின் அவ்விதமாக ஆவிக்குரிய ஜீவியம் படுத்து விட்டது. நான் அதை எழுப்பி நிறுத்தப் போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 4ஆவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபையை நினைத்து பாவிகளுடைய பிடியிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் மீட்கப்பட்டதை நினைத்து சத்தமாக கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31:7 நினைக்கிறேன். 31 துதியின் சத்தத்தை கேட்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தாவே, அதாவது ஆமாம், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான ஒரு ஜனத்தை என்ன செய்யும்? ரட்சியும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எத்தனை ஆத்ம பாரம் உள்ளவங்களா இருக்கிறீங்க? ஆண்டவரே, மீதியா நெகேமியா உபவாசித்து, ஆண்டவரே, மீதியா இருக்கிற ஜனங்களை நீங்க ரட்சித்து மறுபடியும் எருசலேமுக்குள்ள கொண்டு வர வேண்டும் மன்றாடினது போல பின்மாறி போன ஜனங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அதுக்காக முயற்சி எடுக்க வேண்டும். விழுந்துவன் அலங்கத்தை எரேமியா கட்டினது போல நீங்களும் செயல்படுகிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? அவரை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற ஆட்கள். ஒருவேளை இங்கே சொல்ல, நான் ரொம்ப காலம் அவரைத்தான் தெய்வமாக, அவர் தான் இந்த வேறு தெய்வத்தை வணங்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அநேக தெய்வங்கள் இருக்கலாம். அந்த தெய்வங்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட வேண்டும். கை சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த விக்கிரகங்களும் எனக்கு அடிமைப்படுத்த முடியாது. எந்த விக்கிரகங்களும் அடிமைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷரும் எனக்கு தெய்வமாக இருக்க முடியாது. நீரே பெரியவர், நீரே பெரிய தெய்வம், உம்மை தவிர வேறே தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. கை வச்சு சொல்லுங்க, நீ ஒருவரே எனக்கு தெய்வம்ப்பா. வேறு எந்த தெய்வத்துக்கு எந்ததான ஆண்டவரே காரியங்களும் ஒருவேளை தொழிலாக இருக்கலாம், இல்லை என்றால் ஆண்டவரே எந்த பொருட்களாக இருக்கலாம், எந்த மனுஷராக இருக்கலாம், அவெல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். உம்மையை சேவிப்பேன், உம்மையை நான் ஆராதிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறவங்க கண்களை மூடி கருத்தை வைத்து உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீரே என் தெய்வமாக இருப்பீராக. Hallelujah, glory to God. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் தீய போயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்று முள்ள
பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் எங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதார் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்று உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்று உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கைகளை வச்சு எல்லாரும் சொல்லுங்க, ஓ என்னுடைய அடைக்கலம் நீரப்பா, என்னுடைய கோட்டை நீரே, எனக்கு தஞ்சம் நீரே, எனக்கு பலன். தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநேக பாதை ஆயிரூரில் தூய தேவன். அநேக பாதை ஆயிரூரில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்று உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர். விசுவாசத்தோட சொல்லுங்க, தயவா. இப்போவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த கைகளை வைத்து எல்லாரும் சொல்லுங்க, இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.